இதை தொடர்ந்து இந்த படத்துல வந்து பாடல்கள், அதுலயும் இந்த படத்துல அந்த ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, சிவாஜி சார் வந்து அந்த மேக்கப் எல்லாம் போட்டது சரியில்லைன்னு சொன்னாரு. அப்போ ஒரு பிரச்சனை வந்து அவர் வந்து சொன்னோன்னே சிவாஜி சார் கேட்டாராம் அடுத்த நாள், என்னடா என்ன தூக்கிட்டு மலேசியா வாஸ்தேவோட போட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லியாபே. அப்போ உடனே பாரதி சார் வந்து யோசிச்சேன், அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு யதார்த்தமான கான்வர்சேஷன் அது. அப்போ என்னன்னா மலேசியா வாசன்னா இந்த படத்தை எல்லா பாட்டும் பாடு. மலேசியா வாசனுக்கு அப்புறம் எஸ்பி பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் கூப்பிட்டு நீ அந்த கேரக்டர் பண்ணுங்க. பாரதி சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கதை நல்லா இருக்கு அப்படின்னா அது வந்து படத்துல கூட பிற்காலத்துல நம்ம கும்கி படத்துல கூட சொல்லுவாங்க, கல்ல கூட நடிக்க வச்சார் பாரதி ராஜா, இன்னும் நடிக்க வைக்க மாட்டாரா அப்படின்வாங்க. அந்த மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஏதாவது ஒரு கதாபாத்திரம்னா, நீ சார் நான் நடிக்கணும், ஓகே நான் சொல்ற மாதிரி செய், நான் சொல்ற மாதிரி அதுக்கு திரும்ப, நான் சொல்ற மாதிரி டைலாக் சொல்லி நடிக்கலாம், ஒன்று நடிகன்னு ஒத்துப்பாய் அப்படின்றார். அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு அவர் மேல பயங்கரமான ஒரு நம்பிக்கை உண்டு. அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு, எல்லா இடத்துலையுமே அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்னன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசியா எல்லாம் கேட்டு அப்புறம் தான் சொன்னோன்னே என்ன நான் நடிச்சது சரியா இருக்கா அப்படின்னாராம்.